ஒரு பேர் 3 எழுத்து தான், ஆனால் அவ்வளோ வெயிட்டு. அந்த 3 எழுத்து சேர்த்த சம்பவத்தினால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலே பயிலுவ மெர்சல் ஆகிறானுங்க. அந்த 3 எழுத்து வெறும் பேர் இல்லை, அது ஒரு பிராண்டு. அண்ணா அப்படின்ற பிராண்டு. அண்ணா பார்லிமெண்ட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சப்பறம் தான் நாட்டில் அது வரைக்கும் நம்மளை இலக்காரமாக பார்த்தவனுங்க இலக்கணமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்லிமெண்ட்டில் ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக்னு இங்கிலீஷில் அண்ணா பூந்து விளையாடுனதை பார்த்து யாரா அவன் தவளுன்னு இருந்துன்னு இவ்வளோ பாயிண்ட் பேசுகிறான்னு பார்த்தவங்களுக்கு அவர் சொன்ன பதில், இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலையும் இந்திய வாண்டடா திணிச்சிட்டானுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் அசைக்க முடியாத ஆலமரமாக வளர்ந்து நிற்கிதுன்னா அந்த விதை அண்ணா போட்டது. பெரிய பூனைக்கு பெரிய வாசல், சின்ன பூனைக்கு சின்ன வாசல். உங்கள் மும்மொழி கொள்கை லாஜிக்கில் தீய வைக்க ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வெளியே வைக்கன்னு அவர் இருமொழி கொள்கையில் பிடிப்பாக இருந்ததுனால தான் நம்ம பசங்க ஹிந்தி படிச்சுட்டு யூபிக்கு போகாமல் இங்கிலீஷ் படிச்சுட்டு யூஎஸ் போயிருக்காங்க.